குறிப்பா வந்து பட்டியல் சமூகம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய 1/3 பகுதி வந்து இந்தியா முழுவதும் பரவி கிடக்கின்ற ஒரு மக்கள் வந்து பட்டியல் சமூகம். இந்த மக்கள்கிட்ட வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு சூழல் தள்ளப்பட்டார் என்றால் 30 கோடி 40 கோடி 50 கோடி மக்கள்கிட்ட வந்து பிஜேபி அந்நியப்பட்டு விடும். திருமா வந்து ஒரு முஸ்லிம் சமூகத்துல மெர்ஜா கூடாதுன்னு நினைக்கிறான். அண்ணன் திருமா வந்து வன்னியத்தை மெர்ஜா கூடாதுன்னு நினைக்கிறான். அண்ணன் திருமா வந்து கவுண்டர் மெர்ஜா கூடாதுன்னு நினைக்கிறான். திமுகவும் நினைக்குது, அதிமுக நினைக்குது, பாஜகவும் நினைக்குது. இதுதான் உண்மை. இல்லாட்டி இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்களே. இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்களுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புறாங்கன்றது அப்பட்டமாவே தெரியுது. ஒரு புனையப்பட்ட செய்தி என்று தெரிந்திருந்த போதிலும் கூட அதிமுக சப்போர்ட் பண்ண மாட்டான், பாஜக சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கணும்? அப்ப இந்த விடயத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக திராவிட கழகத்துடைய வீரமணி அவர்கள் இந்நேரம் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரு அரசியல் ஒரு அணு அப்படின்னு நம்ம சயின்ஸ் படிச்சுமா அணு அசைந்தா கூட திருமாவளவன் இல்லாம எதுவுமே அசையாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு நங்கூரமா திருமாவளவன் தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. இதை வந்து உடைக்கிறதுக்கு வந்து திமுக உட்பட வேலை பார்க்குது. அதுதான் உண்மையான விஷயம். வருத்தமே இந்த விஷயத்துல வந்து பார்த்தோம்னா திருமாவளவன் பின்னாடி யாரும் அணிதிரண்டு விட கூடாதுன்ற கவனமா இருக்கிறாங்க. உண்மையிலே நினைச்சிருந்தா அந்த போலிமர் அது வந்து பாலிமர் கிடையாது, போலிமர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு போலியான செய்தியை போடுறான். அந்த செய்தியை போட்டோம்னே வந்து என்ன பண்ணிருக்கோம், டக்குனு ராஜீவ் காந்தி எல்லாமே தெரியும், டக்குனு அவனை கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணிருக்கான். அதாவது அடிக்க போற மாதிரி பண்ணலாம். அவனை கூப்பிட்டு கேச போட்டு 2 பேரும் ரிமாண்ட் பண்ணிட்டானா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். திமுகவுக்கு நன்றி இருந்திருந்தா, திமுக கட்சிக்காரங்களுக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் நாள் விசுவாசம் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனா வாய்ஸ் கொடுக்கல. ஏன் வாய்ஸ் கொடுக்கல? பட்டியல் சாதினால வாய்ஸ் கொடுக்கலையா? பட்டியல் சாதினால வாய்ஸ் கொடுக்கல என்பதனை விட சாதி ஓட்ட பாக்குறாங்க. அதாவது அண்ணன் திருமாவளவன்ட்ட வம்புழுத்தவன் என்ன சாதிகாரன், ஓ இந்த சாதிகாரனா, அப்ப இந்த சாதிகாரனா முகச்சிட கூடாது. ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் மட்டும் திமுக கூட்டணியில இல்லாம வெளியே வந்து இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பஸ் ஓடி இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன்ல வந்து இவங்க எப்பயாச்சும் வந்து பிசி எம்பிசி மக்கள் இருந்து தனிமைப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் என்ன பண்ணுவார்னா ஓராண்டு செயற்திட்டத்தை அறிவிப்பாங்க. அண்ணன் திருமாவுக்கு முக்கியத்துவம் அண்ணன் திருமாவுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி வேலையை பாக்குறாங்க, கான்ட்ரோவர்சி உருவாக்க பாக்குறாங்க. அந்த கான்ட்ரோவர்சி இல்லாத தலைவர்ன்றதுக்காண்டிதான் அந்த சொல்லி அந்த டங்ஷன் மேட்டரை சொன்னேன். அப்ப அந்த ஊர்லயே வந்து பார்த்தோம்னா அரட்டாவட்டின்ற கிராமம் முக்குளத்தூர் சமூகம். தலைவா உங்ககிட்ட இருந்தே நான் கேள்வி ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஆமா, ஒண்ணு கிடையாது. நீங்க பாத்துருப்பீங்க இந்த பாலிமர் தொலைக்காட்சி, அப்புறம் பைக்ல போனது, தலைவருடைய அண்ணன் திருமாவுடைய கார் போய் இடிச்சுட்டாதாக சொல்லி பரப்பப்பட்ட செய்தி. அப்புறம் அந்த ஆளு பயந்துகிட்டே, ராஜீவ்காந்தி பயந்துகிட்டே வந்து ஒரு பார் கவுன்சில் உள்ள ஓடுறாரு. உள்ள ஓடுனானே வந்து அடிச்சு புட்டாங்க, உள்ள பூந்து விசியக்காரங்க அடிச்சு புட்டாங்க அப்படின்ற மாதிரி பாலிமர் தொலைக்காட்சி அவதூற பரப்புறது அப்படி இப்படின்னு பாச்சாக்க பூச்சாக்குன்னு பயங்கரமா போய் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாயிருச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உள்ள புகுந்து அடிச்சதாக சொல்லப்பட்ட அந்த மாதிரி எந்த நிகழ்வுகளுமே இல்லவே இல்லை. அவாடு உள்ள போய் ராஜீவ்காந்தி என்று சொல்லப்பட்ட நபர் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஹாயா உட்காந்து பேப்பர் படிக்கிறாப்புல, இப்படி தெரியுறாப்புல. அப்ப இது முற்றிலும் பரப்பப்பட்ட ஒரு அவதூறு. இந்த அவதூறு எதற்காக பரப்பப்படுது அப்படின்றத நீங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமா ஒரு தலைவர் இந்த மண்ணுல கிடையாது. அதை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இந்திய லெவல்லையும் தெரியும், தமிழ்நாட்டு லெவல்லையும் தெரியும். அவர் ஒரு நேஷனல் லீடர். இப்படியாப்பட்ட தலைவர் மீது அவதூறு பரப்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாயை வந்து பார்த்தோம்னா ஒரு சனாதன சங்கி செருப்பால எறிகிறான். அந்த செருப்பால எறினா ஒரு போராட்டம் நடத்துறாரு. அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வரக்கூடிய தருவாயில இப்படி செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப வந்து எதை டைவர்ட் பண்ண பாக்குறான்? இதை வந்து யாரும் கேள்விய கூடாது. இது வந்து பார்த்தோம்னா குறிப்பா வந்து பட்டியல் சமூகம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய 1/3 பகுதி வந்து இந்தியா முழுவதும் பரவி கிடக்கின்ற ஒரு மக்கள் வந்து பட்டியல் சமூகம். இந்த மக்கள்கிட்ட வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு சூழல் தள்ளப்பட்டார் என்றால் 30 கோடி 40 கோடி 50 கோடி மக்கள்கிட்ட வந்து பிஜேபி அந்நியப்பட்டு விடும், RSS அந்நியப்பட்டு விடும். அப்ப வந்து நம்ம யார் இருந்ததை வந்து ஊக்கப்படுத்துறான், யார் இந்த செய்தியை வந்து பார்த்தா இந்த போராட்டத்தை வலிமையாக்குறா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் திருமாவளவன் அந்த இடத்துல நிக்கிறார். கவாய் வந்து ஒரு அம்பேத்கரிய சிந்தனைவாதி, ஒரு பௌத்தவாதி. அப்ப அம்பேத்கரிய சிந்தனைவாதிக்கே பாஜக இந்த மாதிரி செய்கின்றதே. அப்ப வந்து நாம எதுக்கு பாஜக வந்து மதிக்கணும்? நாம ஏன் பாஜக வாக்களிக்கணும்? ஒருவேளை வந்து தலித் மக்கள் பாஜகவில் இருந்தாலும் கூட, அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாஜகவில் இருந்தாலும் கூட நம்ம அந்த கட்சி இனிமே மதிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் பெருமளவில் விவாத பொருளாக மாறிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக
இந்த மாதிரி பண்ணிருக்காங்க எடுத்துக்கலாம். ஆமா, அந்த டைவர்ஷன் பண்றாங்க. இது வந்து டைவர்ஷன் டிபேட் தான் உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதுல நீங்க சொல்ல தெரியுமா, அந்த கார் இடிக்கவே இல்ல, ஸ்கூட்டர் இடிக்கல. இந்த இடத்துல வந்து அண்ணன் திருமாவளவனை பத்தி சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பா வந்து அதாவது மரக்காணம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. குறிப்பா வந்து அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட் ஆன போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடனே அண்ணன் திருமா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள வண்டியில ஏத்தி விட்டு வழியனுப்பிச்சு விட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்த ஒரு தலைவர் திருமாவளவன். மனித நேயம் படைத்த ஒரு தலைவர் தலைவா. அவர் வந்து பார்த்தோம்னா ஹியூமானிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமாவளவன் மட்டும்தான் இருக்கு. ஆனா அப்படியாப்பட்ட தலைவரை வந்து இப்படி ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு பொய் ஒரு பிம்பத்தை உருவாக்குற அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் முழுக்க இவருடைய கருத்து வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பற்றி பிடிச்சுக்கிட்டாப்ல. RSS ஒழிப்பா அப்படின்றத வந்து ராகுல் காந்தி பேசுறாருங்க. இது வரைக்கும் ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ரெண்டு சைடுமே இருப்பாங்க, நியூட்ரலா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அண்மையில பேசின அந்த பேட்டியை பார்த்தோம்னா RSS ஒழிப்போம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அப்ப வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளரா ஒரு ஜனநாயகவாதியா வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க காரணம் திருமாவளவன் தான். அதுக்கு வேற யாரும் சொல்ல முடியாது. அம்பேத்கர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அண்ணன் திருமா அவர்கள் பலம் சேர்க்கின்றார். சோ அதனால வந்து அண்ணன் திருமா அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு அஜெண்டா அவங்க செட் பண்றாங்க. அதாவது வந்து அண்ணன் திருமா வந்து ஒரு ரவுடியா சித்தரிக்கணும். ரவுடியா சித்தரிக்கணும். திருமாவளவன் ஒரு கருத்தியலாளர் இல்ல, ஒரு சிந்தனையாளர் இல்ல, ஒரு புத்திசாலி இல்ல, அவர் வந்து ஒரு ரவுடிஸ்ட் அப்படின்னு சித்தரிக்கணும்ன்றது யாரு நினைக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி காரன் நினைக்கிறான். பிஜேபி மட்டும் நினைக்கிற மாதிரி தெரியல. இது வந்து பார்த்தோம்னா நம்ம பிஜேபி RSS மட்டும் சொல்லிட முடியாத இடத்துல ஒட்டுமொத்த அதாவது வந்து யாரெல்லாம் வந்து சனாதனத்தை ஏத்துக்கிட்டு இது திமுகலையும் சனாதனவாதி இருக்கிறான், அதிமுகவிலையும் சனாதனவாதி இருக்கிறான், எல்லா கட்சியிலுமே சாதியை கூர்மைப்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தோம்னா இவர் மெர்ஜா ஏறக்கூடாது. ஒண்ணுமில்ல, அண்ணன் திருமா வந்து ஒரு முக்குலத்தூர் சமூகத்துல மெர்ஜா கூடாதுன்னு நினைக்கிறான். அண்ணன் திருமா வந்து வன்னியர்கிட்ட மெர்ஜா கூடாதுன்னு நினைக்கிறான். அண்ணன் திருமா வந்து கவுண்டர்கிட்ட மெர்ஜா கூடாதுன்னு நினைக்கிறான். திமுகவும் நினைக்குது, அதிமுக நினைக்குது, பாஜகவும் நினைக்குது. இதுதான் உண்மை. இல்லாட்டி இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்களே. இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்களுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புறாங்கன்றது அப்பட்டமாவே தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து எங்கேயுமே அடிக்கலன்றது தெரியுது. ஆனாலும் அவதூறு பரப்புறாங்க. அப்ப இது வந்து ஒரு புனையப்பட்ட செய்தி என்று தெரிந்திருந்த போதிலும் கூட அதிமுக சப்போர்ட் பண்ண மாட்டான், பாஜக சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு இருக்க திராவிட கழகம் என்ன பண்ணிருக்கணும்? திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய கருத்தியல் வாரிசு, என்னுடைய கருத்தியல் சொந்தம், என்னுடைய கருத்தியல் தம்பி அப்படிலாம் பூராரம் சூட்டுறீங்களே. அப்ப இந்த விடயத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக திராவிட கழகத்தினுடைய வீரமணி அவர்கள் இந்நேரம் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீ பாஜக எதிர்த்து பேசிக்கணும்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னே நிர்வாகிகள் பேசியிருக்கோம்ல, யாருமே பேசலங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதியவாத பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகலையும் அப்படித்தான், பாஜக, இவங்க எல்லாருமே அண்ணன் திருமா அவர்கள் தனிமைப்பட வேண்டும், பொது நீரோட்டத்துல வந்து மெர்ஜாயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க கவனமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடியும். ஒண்ணும் இல்ல தலைவா, அண்ணன் திருமாவளவன் வந்து ஏறக்குறைய வந்து 1 கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சும்மா சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி திமுகவும் சரி அதிமுக கடந்து போயிடலாம் நினைக்க முடியாத இடத்துல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்துல முதலமைச்சர் கேண்டடா திருமாவளவன் வந்து விடுவாரா, அப்ப திமுகவுக்கு வந்து இந்த பயம் அதிகமா இருக்கு. திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டடா வந்துருவாரா, திருமாவளவன் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்துருவாரா, அப்ப அந்த ஃபேக்டரா வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுக்கவே கூடாது. நிறைய பேர் எரிச்சலை கொடுக்குது தலைவா, நான் அப்படிதான் பாக்குறேன். நிறைய பேர் எரிச்சலை கொடுக்குது, திருமாவளவன் இல்லாத கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே இங்க டிபேட்டில் உருவாகுது இல்லையா. அதுவே எனக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. இப்ப அண்ணன் திருமாவளவன் கூட ஒரு ஆங்கில நாளேடுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு நான் காலையில என்னுடைய வீடியோல போட்டிருந்தேன் நானு. அதுல வந்து அவரே சொல்றாரு, அதாவது திமுகல அதிமுகல இருக்கின்ற சில நபர்கள் விசிகாவுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள மாட்டார்கள்ன்றாரு. அப்ப இது அவருக்கே தெரியுது. அவங்க மட்டும் இல்ல தலைவா, சாதி சங்கம் வச்சிருக்கணும் அப்படிதான் இருக்கிறான், சாதியவாதி அப்படிதான் இருக்கான், குட்டி குட்டி அமைப்பா இருக்கிறான், அவனும் அப்படிதான் இருக்கிறான். அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு தலைவரா திருமாவளவன் இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் களமா இருந்தாலும் சக்தியா இருந்தாலும் ஒரு அரசியல் ஒரு அணு அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல படிச்சுப்போம், அணு அசைனுண்டா கூட திருமாவளவன் இல்லாம எதுவுமே அசையாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு நங்கூரமா திருமாவளவன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் பண்ணிருக்காரு. இதை வந்து உடைக்கிறதுக்கு வந்து திமுக
உட்பட வேலை பார்க்குது. அதுதான் உண்மையான விஷயம். வருத்தமே இந்த விஷயத்துல வந்து பார்த்தோம்னா திருமாவளவன் பின்னாடி யாரும் அணிதிரண்டு விட கூடாதுன்ற கவனமா இருக்கிறாங்க. உண்மையிலே நினைச்சிருந்தா அந்த போலிமர் அது வந்து பாலிமர் கிடையாது, அது போலிமர் நியூஸ் அப்படிதான் சொல்லணும். ஒரு போலியான செய்தியை போடுறான். அந்த செய்தியை போட்டோம்னே வந்து என்ன பண்ணிருக்கணும், டக்குன்னு ராஜீவ் காந்தி எல்லாமே தெரியும், டக்குன்னு அவனை கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணிருக்கான். அதாவது அடிக்க போற மாதிரி பண்ணலாம், அவனை கூப்பிட்டு கேஸை போட்டு 2 பேரும் ரிமாண்ட் பண்ணிட்டானா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த விஷயத்த ஊதுபத்தி மாதிரி ஊதி 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 மீடியால பேசி போராட்டம் நடக்கிற அளவு கொண்டு வந்து விட்டது யாருன்னா ஆளுகின்ற திமுக அரசு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதிகாரம் பிஜேபி தமிழ்நாட்டு ஆட்சி செய்யறாங்க, இல்ல அதிமுக ஆட்சி செய்யறாங்களா, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி செய்யறாங்களா? யாருங்க ஆட்சி செய்யறாங்க? திமுக தாங்க ஆட்சி செய்யுது. 24 மணி நேரம் விஜய் 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 கிடக்குறாங்க. 24 மணி நேரம் விஜய் விஜய் என்ன செஞ்சாலும் சரி விஜய் விஜய் விஜய். நானே கேட்கிறேன்னா உங்களுடைய உற்ற தோழனா நிக்கிறார்கள் திருமா அவர்கள். தலைவா 129 தொகுதி திமுக ஜெயிச்சது காரணமே திருமாவளவன் தலைவா. உண்மையிலே வந்து அதாவது நன்றி திமுகவுக்கு நன்றி இருந்திருந்தா, திமுக கட்சிக்காரங்களுக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் நாள் விசுவாசம் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனா வாய்ஸ் கொடுக்கல. ஏன் வாய்ஸ் கொடுக்கல? ஒரு பட்டியல் சாதினால வாய்ஸ் கொடுக்கலையா? பட்டியல் சாதினால வாய்ஸ் கொடுக்கல என்பதனை விட சாதி ஓட்ட பாக்குறாங்க. அதாவது அண்ணன் திருமாவளவன் வம்புள்ள தேவை என்ன சாதிக்காரன், ஓ இந்த சாதிக்காரனா, அப்ப இந்த சாதிக்காரனும் பகச்சிட கூடாது, அந்த சாதிக்காரன் தப்பே செஞ்சுதான் நடவடிக்கை எடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு அரசியல் என்பது ரொம்ப கேவலமான அரசியல் இல்லையா? இந்த அரசியல் வந்து திமுக வந்து தோல்வியில போய்தான் முட்டும். இது வந்து திமுக வந்து சரி பண்ண வேண்டிய விடயம். இவங்க நினைக்கிறாங்க தோழர், இவங்க வந்து அண்ணன் திருமாவளவன் தனிமைப்படுத்திடலாம், பொது சமுதாய மக்கள் மத்தியில வந்து தனிமைப்படுத்த நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. நான் சில ஆதாரங்கள் சொல்லவா? கடந்த 2018 வருடம் என்ன பண்ணானா மோடி அரசாங்கம் ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல 27% இடஒதுக்கீடு எடுக்கிறாங்க. யாரு? பாஜக எடுக்குது. நம்ம தமிழ்நாட்டுல சொல்றாங்க கவுண்டரு நாடாரு இந்த குலத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா, இவங்களாம் ஓபிசி கேட்டகரியில வருவாங்க. சோ இவங்களுடைய இடஒதுக்கீட யார் எடுக்கிறாங்கன்னா பாஜக எடுக்குது மருத்துவ மத்திய தொகுப்புல. அப்ப இது ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு லெவல்ல இந்தியா லெவல்ல ஐடென்டிபிகேஷன் பண்ண நபர் யாரு பார்த்தோம்னா அது திருமா அவர்கள். ஒரு டிஸ்பிளேல ஒரு இந்த லெட்டர் காட்டுறேன் பாருங்க. இந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் கொடுத்தாரு. நீங்க ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு எடுத்துறாங்கப்பா அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் என்னடா அடுத்து களத்துல போராட்டம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா என்னடா திருமாவளவன் போராட்டம் பண்றாரு, ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு எடுத்துறாங்கன்னு சொல்றாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அகில இந்திய அளவுல இருக்கிற கட்சிகள் எல்லாமே உற்று நோக்கி அதுக்கப்புறம் அவங்களும் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் மோடி அரசாங்கம் பணிந்தது. இன்னைக்கு பொது சமுதாய மக்கள் அதாவது தமிழ்நாட்டுல மருத்துவ மத்திய தொகுப்புல அந்த 27% இடஒதுக்கீடுல மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதுக்கான திருமாவளவன் காரணம். இது ரவுடியா தெரியாதா? இதனால தனிமைப்படுத்த முடியாது. ரவுடியா தெரியாரா? திருமாவளவன் கருத்தியலாளர் தெரியா? அவர் ரவுடியா சித்தரிக்கிற பிஜேபி முயற்சிக்கிறான், RSS முயற்சிக்கிறான், ஏன் திமுக அதிமுக உட்பட முயற்சிக்கிறான். ஆனா அண்ணன் திருமாவின் தம்பிகள் அப்படி ஒண்ணு அவர் வந்து சும்மா முட்டாள் எல்லாம் உருவாக்கலைங்க, வந்து இன்டெலெக்சுவலா தான் உருவாக்கி இருக்காரு. ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை தம்பிகளுமே வந்து அந்த திருமாவளிக்க தம்பிகள் இன்டெலெக்சுவல், அவன்கிட்ட எவனாலுமே பேச முடியாது. திருமா அமைதியா இருக்காருன்ற காண்டி அந்த கூட்டணியில இருக்காருன்ற காண்டிதான் இன்ன வரைக்கும் அமைதியா இருக்கிறான். ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் மட்டும் திமுக கூட்டணியில இல்லாம வெளியே வந்து இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பஸ் ஓடி இருந்திருக்காரு தலைவா. வேட்டு வெடிச்சு கொண்டாரு. இல்ல வேட்டுல தலைவா பஸ் மறைச்சிருப்பான். தமிழ்நாடு முழுவதும் கிராமம் முழுவதும் பஸ் மறைச்சிருப்பான். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பஸ் ஓடி இருந்திருக்காது. அனைத்துமே பண்ணியிருந்திருப்பாங்க. எதனால அமைதியா இருந்தாங்க தெரியுமா? திரும்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு பிளாஸ் ஆகுது. ஏன் அமைதியா இருக்காருன்னா திமுக கூட்டணியில இருக்கிறோம், நான் என்ன பண்ணினாலும் தலைவருக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் சிறுத்தைகள் அமைதியாக இருந்தாங்களே தவிர திமுக பாதுகாப்பு தரும், திமுக அரசு பாதுகாப்பு தரும் நம்புறாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து திமுக மீது நம்பிக்கை ஒருவேளை இழந்து விட்டால் திருமாவளவன் பாதுகாப்பு திமுக கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு கொடுக்க முடியாது தலைவா, பிஜேபி கொடுக்க முடியாது தலைவா. இந்த மக்கள் மட்டும்தான் திருமாவளவன் பாதுகாப்பா வச்சிருக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும். அவங்க எப்பயுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டுக்காக பயன்படுத்துவாங்களே தவிர, ஓட்டுக்காக ஏதாவது செய்வாங்களே தவிர திமுகவும் சரி அதிமுகவும் சரி அப்படித்தான் இருக்குது. இதுல எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு உண்மைதான். இல்ல இது வந்து நம்ம இன்னொரு விடயத்தையும் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு தோழர். அதாவது அண்ணன் திருமாவர்களை வந்து இவங்க எப்படியாச்சும் வந்து பிசி எம்பிசி மக்கள் இருந்து தனிமைப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் என்ன பண்ணுவார்னா ஓராண்டு செயல் திட்டத்தை அறிவிப்பாப்ல. ஓராண்டு செயல் திட்டம் அறிவிப்பாப்ல. ஓராண்டு செயல் திட்டம் சொல்லி என்ன சொல்லுவார்னா ஒவ்வொரு பிறந்த நாளைக்குமே ஒரு அஜெண்டா கொடுப்பாப்ல. இந்த அஜெண்டாவை தாங்க நீங்க ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாரு. அந்த வகையில கடந்த 2021 சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா கொடுத்தாப்ல. இதெல்லாம் வந்து எவனா சிந்திப்பானே தெரியல. சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை, அதாவது இந்த அரசு இயந்திரத்துல யார் யாரெல்லாம் சமூக நீதியை பெறுகின்றார்களோ அவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்றது அஜெண்டா.
இன்னைக்கு பசுமன் பாண்டியன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மேடையில வந்து நின்று பேசுறாரு அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணன் திருமாவர்கள் வகுத்த சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று சொல்லப்படுகின்ற அந்த அஜெண்டா அல்லவா நீ சொல்ற மாதிரி இந்த அஜெண்டா இருக்கு இல்லையா, அந்த சமூக உங்கள் ஒற்றுமையில வந்து பார்த்தோம்னா அண்ணன் திருமா வந்து ஒரு மதுரை மாவட்டத்துல வந்து மேலூர் பகுதி தெரியும், அவ்வளவு ஒரு சாதிய நிறைந்த ஒரு பகுதி, சாதி மையம் கொண்ட ஒரு பகுதி. ஆனா அப்படி இருந்த பகுதியில வந்து பார்த்தோம்னா ஒரு டங்ஸ்டன் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. சாதாரண திட்டம் இல்ல, கிட்டத்தட்ட அதை கொண்டு வந்திருந்தாண்டா ஏறக்குறைய வந்து டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு 7 மலை அழிஞ்சிருக்கும். 7 மலை அழிஞ்சுன்னா அந்த 7 மலையை சுத்தி அதிகமா வாழ்றது முக்குளத்தூர் சமூகம் தான். அப்ப இந்த முக்குளத்தூர் சமூகம் வாழ்றது அந்த டங்ஸ்டனை அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்க தெரியுமா, அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற அமைச்சர் பேரை சொல்ல வரும்ல, அந்த அமைச்சர் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு, எத்தனாயிரமோ கோடி. ஆனா அங்க அந்த அமைச்சர் என்ன சமூகம், முக்குளத்தூர் சமூகம் தான். யார கொல்ல பாக்குறாரு, முக்குளத்தூர் தான். ஆனா அந்த சமூக மக்கள் வந்து அந்த டங்ஷன் வந்தால் பாதிச்சிருவாங்க. இது வந்து பார்த்தோம்னா பல்வேறு உயிரினங்கள் பல்லுயிர் வாழக்கூடிய இடமா இருக்கு, இது வந்து இப்ப ஒரு ஆர்கிடெக்சரா இருக்கு அப்படின்ட்டு தலைவர் என்ன தொழில் துறைக்கு சம்பந்தப்பட்ட இடமா இருக்கு. அண்ணன் திருமாவளவன் வந்து மேலூர்ல 10,000 பேரை திரட்டி இந்த கூட்டணியில இருந்தாலும் கூட இத மத்திய அரசு திரும்ப பெறணும் அப்படின்றத வந்து போராட்டம் நடத்தி இதை அப்புறப்படுத்திய தலைவர். அதுக்கு போராட்டம் நடத்திய விவசாயிகள் பூரா வழக்கு தலைவா வழக்கு பதிவு பண்ணது யாருன்னு சொல்லுங்க, திமுக அரசு வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா அந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லி ரத்து பண்ண வச்ச தலைவர் திருமாவளவன் அந்த ஆர்ப்பாட்டத்துல கோரிக்கை வைக்கிறாரு. இது யார் மேல வழக்கு போட்டீங்களோ அத்தனை வழக்குகள் எல்லாத்தையுமே திரும்ப பெறுகின்றாரு, அடுத்தே திரும்ப பெற்றாங்க. இதை ஏன் சொன்னேன் தெரியுமா, ராஜீவ் காந்தி வந்து அண்ணன் திருமாவுக்கும் முக்குளத்தூருக்கும் அண்ணன் திருமாவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்க பாக்குறான். அந்த கான்ட்ரவர்சி இல்லாத தலைவர்ன்றதுக்காண்டிதான் அந்த சொல்லி அந்த டங்ஷன் மேட்டரை சொன்னேன். அப்ப அந்த ஊர்லயே வந்து பார்த்தோம்னா அரட்டாவட்டின்ற கிராமம் முக்குளத்தூர் சமூகம் அவங்க வந்து தலைவரை மேடை கூப்பிட்டு எழுச்சி தமிழர் வருவார் அப்படின்னு அவர் அந்த கண்ண உரையை வந்து அந்த மக்களுக்காக பேசிய தலைவர் திருமாவளவன் தாங்க. இந்த ராஜீவ் காந்தி போய் பேசிருப்பானா இல்ல வேற யாரு போய் பேசிருப்பாங்க சொல்ல முடியுமா? அண்ணாமலை வருவாராம், நீங்க தான் ஒரு திட்டத்தை டங்ஷன் கொண்டு வரேன், எந்த அரசு கொண்டு வருது, மத்திய அரசு. அண்ணாமலை வந்து நான் காப்பாத்துறேன், எப்படா காப்பாத்துவா? டேய் நான் என்ன கேட்கிறேன், மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை கொண்டு வருது, அப்ப பிஜேபி தான் கொண்டு வருது, நீ யாரை போய் பார்க்கணும், அந்த அமைச்சர்ல போய் சந்திச்சிருக்கணும், அதை விட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு சரி பண்ணிட்டேன்னு. அப்ப எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து ஒரு போலியா ஒரு எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காங்கன்ற. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி என்னதான் வந்து இவங்க அவதூறுகள் பரப்புனாலும் சரி, பாலிமர் தொலைக்காட்சி பரப்புனாலும் சரி, இல்லாட்டி இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மறைமுகமாக பரப்புனாலும் சரி, அதிமுக நேரடியாக பரப்புனாலும் சரி, பாஜக நேரடியாக பரப்புனாலும் சரி, அண்ணன் திருமாவர்களை ஒருபோதும் இந்த மக்கள் இருந்து தனிமைப்படுத்த முடியாது. இவங்களுடைய அஜெண்டாக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும், ஃபெயிலியர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் சரி, ஜனநாயகவாதிகளும் சரி என்பதை கூறிக்கொண்டு உள்ளபடியே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டா அண்ணன் திருமாவர்கள் வந்து அவரு கொலாப்ஸ் ஆயிடுவாரு, அவருடைய ஐடென்டிட்டியை உடைச்சா நினைச்சாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி யாருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் அவதூறு பரப்புனாங்களோ அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ அண்ணன் திருமாவர்கள் ஒரு அழிக்க முடியாத ஒரு கருத்தியல் ஆளுமை என்பதனை கூறிக்கொண்டு பாலிமர் தொலைக்காட்சியினுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று சைடு புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.